Hello everyone, நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சது. இந்த வார்ட்ரோப்போட ஃபிக்ஸிங் ப்ராசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 டேல வந்து முடிஞ்சிடும். இப்போது நம்ம ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இங்கே ரெடி பண்ணதுக்கப்புறம் அங்கே போயிட்டு வந்து ஜஸ்ட்டு ஃபிட்டிங் ஒர்க்கு மட்டும்தான் இருக்கும். அது 1 டே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் டோர் வந்து ப்ராப்பராக வந்து அதுக்கப்புறமா தான் எடுப்போம். இன்னொன்று என்னென்னா டோர் வந்து இங்கே கூட எடுத்துகிட்டு கூட பண்ணலாம். பட் என்னென்னா சிவில் ஒர்க்கில் வந்து ஏதாவது வால்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்து ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து திருப்பியும் வந்து ப்ராப்ளம் வரும். அதுக்காக தான் மேக்ஸிமம் வந்து பாக்ஸ் அங்கே ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் கேபினெட்ஸ்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தான் டோர்ஸ்லாம் அளவு எடுத்துருவோம். இதோட ஒர்க்கு ப்ராசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நாங்கள் பண்ணும்போது வந்து 1 வீக்கில் வந்து நாங்கள் இங்கே பண்ணோம். 1 வீக்கில் வந்து எல்லாமே தான் பண்ணோம். இதில் டிவி யூனிட், பூஜா யூனிட் இதெல்லாம். பட் என்னென்னா இந்த வீடியோவில் மட்டும் வார்ட்ரோப் மட்டும் தான் பார்க்க போகிறீங்க. இங்கே வந்து பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 2 டேஸில் வந்து இங்கே முடிச்சிட்டோம். அங்கே வந்து 1 டேயில் வந்து ஃபிட்டிங். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டோர்ஸ் வந்து எடுத்துருவோம். அது கம்ப்ளீட்டாக வீடியோ எடுத்து போடுறேன். இதில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் வீடியோ வந்து பாருங்கள். கம்ப்ளீட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்கும். ஃபிக்ஸிங் ப்ராசஸ் தான் வந்து நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். ஒன்ஸ் எல்லாத்தையும் டோர் எல்லாத்தையும் வந்து போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா நான் திருப்பி வந்து நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இன்னொன்று என்னென்னா அந்த இடத்துல வந்து ட்ராயர்லாம் வந்து ஓப்பன் பண்ணி நான் காமிக்கல, அதுவும் நான் காமிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு வார்ட்ரோப் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வரும். ஆக்சுவலாக நடுவில் வந்து பில்லர் வந்துருக்கு, காலம். நான் கீழே காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சைடு வந்து கீழே வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து ஒரு காலம் ப்ரொஜெக்டை வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கும். அந்த இடத்துல வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட்ன்றது வந்து நம்மளுக்கு வந்து 600 சென்டிமீட்டர் தேவை கிடையாது. அரௌண்ட் ஒரு 2 ஃபீட்டுக்கிட்ட வந்து தேவை கிடையாது. அதனால கம்ப்ளீட்டாகவே வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் அந்த பில்லரோட அகலம் எவ்வளோ இருக்கோ கரெக்டாக வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து பிளான் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ரைட் சைடில் இருக்கிற ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். நான் அப்படியே வந்து லெஃப்ட் சைடு காமிக்கிறேன். இது வந்து ஆக்சுவலாக வந்து 1000 இருக்கும். இது இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா 1000. அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாரீ வைக்கிற மாதிரி ஒரு லாங் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஹேங்கிங் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருப்போம். நீங்கள் ரெண்டுத்தையும் கூட வச்சுக்கலாம். இப்போது யூஸ்டு கிளாத்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் டெய்லியும் வந்து வாஷ் பண்ணாமல் டேரெக்டாக நீங்கள் வைக்கிறதா இருந்தால் கூட இங்கே ஹேங்கிங் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இன்னொன்று என்னென்னா இந்த இடத்துல வந்து எலக்ட்ரிக்கல் பாக்ஸ்ன்னு வரும்போது இந்த சைடு வந்து லெஃப்ட் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இந்த லெஃப்ட் சைடு உங்களுக்கு தெரியும் கம்ப்ளீட்டாகவே கட் பண்ணி உள்ளே வந்து வச்சுருவோம். இந்த சைடு வந்து கட் பண்ணி இந்த சைடில் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஆக்சுவலாக வந்து எலக்ட்ரிக்கல் பாக்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் பெருசாக வரி பண்ணி தேவை கிடையாது. அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ இங்கே வருதுன்னா இங்கே மட்டும் மாற்றுனீங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுவீங்க. எங்கே வந்தாலும் கூட அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைனிங்ன்றது வந்து பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னென்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா கேப் வந்து தெரியும். ஆக்சுவலாக வந்து இந்த லாஃப்டோட கிராஸ் வந்து இருக்கிறதுனால கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற ஸ்பேஸ்ன்றது வந்து வந்துடும். பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டச்சாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வரும். அதுக்கேற்ற மாதிரி வந்து அங்கே பேக்கிங் வந்து கொடுக்கணும். ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்டீரியரில் வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து என்ன பண்ணியிருக்காங்களோ அது வந்து இன்டீரியரில் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகிடும். இப்போ நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா உட்டு டச்சாக இருக்குது, கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேப் இருக்குது. ஏன்னா இந்த செவுத்துக்கு வந்து இந்த செவுறு வந்து வட்டுக்கு இல்லை, அதனால தான் வந்து உங்களுக்கு கேப்ன்றது வந்து கிடைக்கும். பட் என்னென்னா ஓவராலாக டோர் வந்து போடும்போது உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன அலைன்மெண்ட்ன்றதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. பட் என்னென்னா கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணும்போது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும்.
ப்ராப்பராக மூணை மட்டும் வச்சு பிளாஸ்டிங்லாம் பண்ணாங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ன்றது வந்து வராமல் அப்படியே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா ப்ராப்பராக இருக்கும். இல்லைனா இந்த மாதிரி அலைன்மெண்ட்ன்றது வந்து கண்டிப்பாக வந்து இந்த வுட் ஒர்க்கில் வந்து அவாய்ட் பண்ண முடியாது. ஜஸ்ட் வந்து நம்ம பேக்கிங் பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்னா டோரில் வந்து பார்த்தீங்கன்னா அன்இவன் வந்துடும். அதுக்கப்புறம் டோரில் வந்து பார்த்தீங்கன்னா கேப் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஆல்ரெடி இன்டீரியர் பண்ணியிருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து டம்மி பீஸ், அந்த பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குமே யூஸ் ஆகாது. அந்த இடத்துல வந்து டம்மியாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன் வருது அப்படின்றதுக்காக தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த வார்ட்ரோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ராவர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்பேஸ், அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட்டில் வந்து செல்ஃப்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் வந்து கம்ப்ளீட்டாகவே மிரர் வந்துடும். கீழே வந்து ஒரு ட்ரா, கீழே வந்து குஷன் உட்காந்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்து இதில் கொடுத்துருக்கோம். இது ஆக்சுவலாக வந்து இந்த ட்ராயை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த சைடும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து இந்த வார்ட்ரோப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஏன்னா அதுக்கு தனியாக ஒரு ஸ்பேஸ் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக இது வந்து கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்ட்ரோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ட்ரா மேலேயும் கீழே வந்து கொடுத்துருப்போம். ஏன்னா இது வந்து ஆக்சுவலாக வந்து இதோட லாங்ன்றது வந்து இதே மாதிரி தான் இருக்கும். பட் ஏன்னா நடுவில் வந்து ஸ்ப்ளிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த 2 ட்ரா வந்து ஸ்ப்ளிட் பண்ணி 2 ட்ரா வந்து இதில் கொடுத்துருக்கோம். இது வந்து ஸ்ப்ளிட் பண்ணாமல் ஒரு லாங் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ட்ரா வந்து இதில் கொடுத்துருக்கோம். அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஹேங்கிங் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதில் ஃபுல்லாகவே எல் கிளாம்பில் தான். இப்போ இந்த ரைட் சைடில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இதை வந்து எல் கிளாம்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது. திருப்பி வந்து எடுத்துகிட்டு திருப்பி வந்து நம்ம எங்கே இருந்தாலும் மூவ் பண்ணிக்கலாம், திருப்பி எங்கே இருந்தாலும் கூட ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னொன்று என்னென்னா கீழே வந்து டச் ஆகாமல் லெக் வந்து கம்ப்ளீட்டாகவே இதில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் வந்து 100 mm கட்டிங் இல்லை பிவிசியில் வரும். அதுக்கப்புறம் வுட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வரும். அது அப்படியே வந்து இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணிக்கலாம். வேணும்னா வுட்டில் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பிவிசி கட்டிங்கில் கூட வச்சுக்கலாம். பிவிசி கட்டிங்கில் வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சாலும் ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு வைப் பண்ணிவிட்டு திருப்பி வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். வுட்டில் வந்து போடும்போது திருப்பி வந்து வச்சு எடுக்கும்போது வந்து ப்ராப்ளமாக இருக்கும். அதில் இருக்கிற சைடில் இருக்கிற லேமினேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இட்டாலியன் மார்பிள் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரி கிரைன்ஸ்லாம் வந்து இந்த சைடில் வந்து கொடுத்துருப்போம். இந்த சைடில் வர்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு கலர், லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலர், நடுவில் வர்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் வரும். சென்டரில் வந்து அகைன் திருப்பி வந்து கலர் லேமினேஷன் வந்து வந்துடும். அப்படின்னா அந்த லாஸ்ட்டில் வந்து போட்டிருப்போம் இல்லையா, அதே லேமினேஷன் தான் வந்துடும். ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த மாதிரி லேமினேஷன் வந்து இந்த சைட்லாம் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் யூனிட்டில் வந்து லைட்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். லைட்டிங் வந்து இதில் ப்ரொவிஷன் வந்து கொடுக்குற மாதிரி தான் வந்து இதில் பிளான் பண்ணியிருக்கோம். இதில் திருப்பி நீங்கள் எப்போ இருந்தாலும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.